இன்றைய முக்கிய செய்திகள். வேப்பனப்பள்ளி அருகே கன்றுவிடும் திருவிழா. கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனப்பள்ளி ஒன்றியத்தில் உள்ள திப்பனப்பள்ளி அருகே நேற்று 3ஆம் ஆண்டு கன்றுவிடும் திருவிழா நடைபெற்றது. இதில் வேப்பனப்பள்ளி, காவேரிப்பட்டினம், பர்கூர், ராயக்கோட்டை உள்ளிட்ட பகுதிகளை சார்ந்த 200க்கும் மேற்பட்ட கன்றுகள் ஒன்றன்பின் ஒன்றாக விடப்பட்டன. வெற்றி பெற்ற கன்றுகளின் உரிமையாளர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. இந்த விழாவில் பொதுமக்கள், இளைஞர்கள் பெரும்பாலானோர் கலந்து கொண்டனர். கட்சிப் பணிகளை தொடங்க டிவிகே தலைவர் விஜய் உத்தரவு. சட்டசபை தேர்தலை எதிர்கொள்ளும் டிவிகே கரூர் நிகழ்வு பெரும் பாதிப்பை ஏற்படுத்திய நிலையில் அதிலிருந்து படிப்படியாக கட்சியினர் மீண்டு வருகின்றனர். கட்சியின் பணிகளை மீண்டும் தொடங்க மாவட்ட செயலாளர்களுக்கு டிவிகே தலைவர் விஜய் உத்தரவிட்டுள்ளார். மக்களுக்கு எந்தவொரு பாதிப்பும் ஏற்படாத வகையில் கழகப் பணியாற்ற அறிவுறுத்தியுள்ளார். அதிரவைக்கும் வேலைவாய்ப்பு மோசடி, சிபிஐ விசாரணை கேட்கும் அண்ணாமலை, அன்புமணி. பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அறிக்கை. மிகக் குறைந்த எண்ணிக்கையிலான பணி நியமனங்களிலும் கூட ரூ.35 லட்சம் வரை கையூட்டு வசூலிக்கப்படுகிறது என்றால் தமிழக ஆட்சியாளர்களுக்கு மனசாட்சியே இல்லை என்றுதான் பொருள். திறமையுள்ள ஏழை இளைஞர்களுக்கு அரசு வேலை கிடைப்பதை திமுக அரசு தடுத்திருக்கிறது. திமுக ஆட்சியாளர்களின் இந்த பாவத்திற்கு எக்காலத்திலும் மன்னிப்பு கிடையாது. நகராட்சி நிர்வாகத்துறை பணி நியமனங்களில் நடைபெற்றுள்ள ஊழல்கள் தொடர்பாக அமலாக்கத்துறை அனுப்பியுள்ள ஆதாரங்களின் அடிப்படையில் தமிழக காவல்துறை உடனடியாக வழக்கு பதிவு செய்ய வேண்டும். இதில் சம்பந்தப்பட்டவர்களை கைது செய்ய வேண்டும். இந்த பணி நியமன ஊழல் வழக்கை CI விசாரணைக்கு அரசு மாற்ற வேண்டும். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு அதிமுக கொடுத்த அதிரடி வைத்தியம். கரூரில் திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி, அதிமுக முன்னாள் அமைச்சர் MR விஜயபாஸ்கர் ஆகியோர் மாற்றுக் கட்சியினை தங்கள் கட்சியில் சேர்த்து வருகின்றனர். கடந்த 9ஆம் தேதி அதிமுக நிர்வாகிகள் சிலர் திமுகவில் தங்களை இணைத்துக் கொண்டதாக செந்தில் பாலாஜி தெரிவித்தார். இந்த நிலையில் திமுகவில் இணைந்ததாக சொல்லப்படும் நபர்கள் தங்களுக்கு செந்தில் பாலாஜி உதவி செய்வதாக அழைத்துச் சென்று திமுக துண்டை போட்டு போட்டோ எடுத்ததாக கூறி நாங்கள் அதிமுகவில் தான் இருக்கிறோம் எனவும் அதிமுக துண்டை போட்டு போட்டோ எடுத்து தாங்கள் அதிமுக காரர்கள் என தெரிவித்தனர். தமிழக அரசியல் கட்சிகளுடன் தேர்தல் அதிகாரி ஆலோசனை. வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தல் தொடர்பாக அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளுடன் தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பாட்னாக் தலைமையில் இன்று அக்டோபர் 29, 2025 ஆலோசனைக் கூட்டம் நடைபெறுகிறது. சென்னை தலைமை செயலகத்தில் இன்று மாலை 4 மணிக்கு கூட்டம் நடைபெறும். இதில் திமுக, அதிமுக, பாஜக, நாதக, விசிக, சிபிஐ, CPM, காங்கிரஸ் உள்ளிட்ட அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் கலந்து கொள்கிறார்கள். பசும்பொன் முத்துராமலிங்க தேவரின் 63வது குரு பூஜைக்கு பாதுகாப்பு பணிக்கு சென்ற கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை காவல் நிலையத்தில் பணிபுரியும் தலைமை காவலர் திருமதி கலைவாணி 38 என்பவர் திடீர் உடல்நல குறைவால் பாதிக்கப்பட்டார். உடனடியாக அவரை மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர் மாரடைப்பால் ஏற்கனவே உயிரிழந்து விட்டார் என தெரிவித்தனர். யாரை காப்பாற்ற திமுக அரசு துடிக்கிறது? டாக்டர் அன்புமணி கேள்வி. ஆர்ம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் சிபிஐ விசாரணைக்கு எதிராக மீண்டும் மேல்முறையீடு செய்து திமுக அரசு யாரை காப்பாற்ற துடிக்கிறது என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கேள்வி எழுப்பியுள்ளார். அவரது அறிக்கையில் தமிழகத்தை உலுக்கிய கொலை வழக்கில் உண்மையை வெளிக்கொண்டு வர ஆர்ம்ஸ்ட்ராங் குடும்பத்தினர் மேற்கொண்டு வரும் முயற்சிகளுக்கு திமுக அரசு முட்டுக்கட்டை போடுவது கண்டனத்துக்குரியது என அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். நாளரப்பள்ளி என்ற கிராமத்தை சேர்ந்தவர் வேணுகோபால். இவர் நேற்று இரவு தோட்டத்திற்கு காவலுக்கு சென்றுள்ளார். நள்ளிரவு நேரத்தில் வனப்பகுதியிலிருந்து வெளியேறிய காட்டு யானை விவசாயி வேணுகோபாலை மிதித்து கொன்றுவிட்டது. இந்நிலையில் காட்டு யானைகள் அட்டகாசத்தை கட்டுப்படுத்த கோரி கிராம மக்கள் சாலை மறியல் போராட்டம் நடத்தினர். அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்திய காவல்துறை அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தனர். இதையடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது. அதிரவைக்கும் வேலைவாய்ப்பு மோசடி, சிபிஐ விசாரணை கேட்கும் அண்ணாமலை, அன்புமணி. பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அறிக்கை. மிகக் குறைந்த எண்ணிக்கையிலான பணி நியமனங்களிலும் கூட
35 லட்சம் வரை கையூட்டு வசூலிக்கப்படுகிறது என்றால் தமிழக ஆட்சியாளர்களுக்கு மனசாட்சியே இல்லை என்றுதான் பொருள். திறமையுள்ள ஏழை இளைஞர்களுக்கு அரசு வேலை கிடைப்பதை திமுக அரசு தடுத்திருக்கிறது. திமுக ஆட்சியாளர்களின் இந்த பாவத்திற்கு எக்காலத்திலும் மன்னிப்பு கிடையாது. நகராட்சி நிர்வாகத்துறை பணி நியமனங்களில் நடைபெற்றுள்ள ஊழல்கள் தொடர்பாக அமலாக்கத்துறை அனுப்பியுள்ள ஆதாரங்களின் அடிப்படையில் தமிழக காவல்துறை உடனடியாக வழக்கு பதிவு செய்ய வேண்டும். இதில் சம்பந்தப்பட்டவர்களை கைது செய்ய வேண்டும். இந்த பணி நியமன ஊழல் வழக்கை CI விசாரணைக்கு அரசு மாற்ற வேண்டும். மீண்டும் சந்திக்கும் வரை உங்களுடன் என்றும் நீதி நியூஸ்.